தமிழக அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமாருக்கு அக்கட்சியின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் பங்கேற்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 59 வருடத்திற்கு பிறகு தமிழ்நாட்டு அமைச்சரவையில் பங்கேற்பது தங்களுக்கு வரலாற்று நிகழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் இணையும் இருவரும் தமிழ்நாடு மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழ்நாடு அமைச்சரவையில் 2 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்ற செய்தி மிகுந்த மகிழ்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். ராஜேஷ்குமாருக்கும் விஸ்வநாதனுக்கும் தன் உளமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், 59 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளில் தமிழக அமைச்சரவையில் மீண்டும் காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவியேற்பது புதிய தொடக்கம் என்று தெரிவித்துள்ளார். இன்று பல ஆண்டுகளாக எண்ணற்ற காங்கிரஸ் தொண்டர்கள் அனுபவித்த தியாகம், விசுவாசம், அவமதிப்பு மற்றும் பொறுமைக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறார்கள் என்பதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சியடைந்ததாக கூறியுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழ்நாட்டின் ஒட்டுமிக்க காங்கிரஸ் தொண்டர்களின் பல ஆண்டுகால கனவை நனவாக்கும் வகையில் அமைச்சர்களாக பதவியேற்கும் விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமாரின் பணி சிறக்க வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார்.